நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கடா. இல்ல வேணாம்பா, போதும். என்ன பண்றீங்க நீங்க? ஒரு டேபிள் மேனஸ்ங்கிறது கிடையாது உங்களுக்கு? எங்க வீட்ல எல்லாருக்கும் டேபிள் மேனஸ் கம்மி தான். அதுக்கு என்ன? இங்க பாரு, நீ தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாத. நான் அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ யார்கிட்ட பேசினாலும் இது வீடுங்கிறத மறந்துடாத. வீட்ல எல்லார்கிட்டயும் நல்லபடியா நடந்துக்கணும். மனுஷனா இருந்தா வாழ்க்கையில எப்பவாவது தப்பு பண்றதெல்லாம் சகஜம்தான். ஆனா நீ பண்றதெல்லாம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன். சாப்பிடும் போது அடுத்தவங்க மேல படக்கூடாதுன்னு தெரிய வேண்டாமா? அடுத்தவங்க எச்சல் என் மேல படுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நானும் அப்படி நடந்துக்கிறவளும் இல்ல. நான் என்னைக்குமே சுத்தபத்தமா இருக்கிறவ. இங்க யாரும் இதெல்லாம் வேணும்னு பண்ணலையே, தெரியாம தானே பட்டுச்சு. அதுக்கு ஏன் நீ இவ்ளோ கோவப்படுற? என்னதான் இருந்தாலும் இவருக்கும் உன்னோட அப்பா வயசு தானே இருக்கும். அப்போ உங்க அப்பாக்கு கொடுக்கற அதே மரியாதை என் அப்பாக்கும் கொடுக்கணும்ல. அப்பா கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிற? அவர் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சமாவது மரியாதை நடந்துக்கோ. என்கிட்ட நீ என்ன பண்ணாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனா அந்த மாதிரி அப்பா கிட்ட நடந்துக்கிட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னால இப்படிதான் நடந்துக்க முடியும். அது இந்த வீட்ல நடக்காது. நீ உன் வீட்ல உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம். இதுதான் உங்களோட முடிவா இருந்தா நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன். நாங்களா உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லல. ஆனா நீயா போகணும்னு முடிவு பண்ணதுனால இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போ. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. அவ போன்னு நினைச்சா போகட்டும். கௌரி, அது சரி. நீ ஏதோ கோவத்துல தான் அப்ப வீட்டை விட்டு போறேன்னு சொன்னேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ சொன்ன மாதிரியே செய்யறல. இங்க இருந்து போறேன்னு சொன்னப்போ என் புருஷங்கிறவரு என்ன சொன்னாரு? முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு தானே சொன்னாரு. அவன் ஏதோ கோவத்துல சொல்லிட்டு அதுக்காக நீ வீட்டை விட்டு போகணுமா என்ன? தேவையில்ல. நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். தப்ப நான் தானே பண்ண, நானே அவன்கிட்ட பேசிக்கிறேன். நீங்க இதுல தலையிட வேணாம்ப்பா. இது இவளோட திமிருப்பா. இவளுக்கு என்ன வேணுமோ பண்ணட்டும், போகணும்னா போகட்டும். அதனால நமக்கு என்ன நஷ்டம்? அவங்க செய்யறதுக்கான பலனை அவங்கள அனுபவிக்கட்டும். எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம்ப்பா. என்னடி பாத்துட்டு இருக்க? இன்னும் போலையா நீ? நீ அங்கிருந்து வந்துட்டியா? கொஞ்சம் முன்னாடியே நீ அங்கிருந்து வந்திருக்கணும். கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலே நீ அங்கிருந்து வந்துருவன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, உனக்கு இப்பவாவது புத்தி வந்துச்சே, நல்லதா போச்சு. இங்க பாரு, அவங்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவங்க இல்லம்மா. அது ஆம்பளைங்க மட்டும் இருக்கிற வீடு. அவங்களுக்கு வேலை செஞ்சே நீ ஒரு வழி ஆயிடுவேன். எதுக்கு நாம அவங்க பேச்செல்லாம் கேட்டு அங்க இருக்கணும்? உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அங்க இருக்கானே அந்த மடையன், எப்பவோ பட்டாளத்துல சமையல் செஞ்சு கொடுத்துட்டு காணல்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். சரியான ஏமாத்துக்காரன் அந்த கிழமை. அப்புறம் இருக்கானே உன்னுடைய புருஷன், ஒன்னத்துக்கும் லாய்க்கு இல்ல. உன்ன மாதிரி ஒருத்தைய கட்டிக்க ஏதாவது ஒரு தகுதி இருக்கு அவனுக்கு? அங்க இருந்து தப்பிச்சு வந்தது நீ செஞ்ச பெரிய புண்ணியம். இப்ப பாரு, நீ அங்க இருந்து வந்துட்ட, நாங்களும் வந்துட்டோம். நீயும் நம்ம கூட சேர்ந்து டைம் பாஸ் பண்ணு. நீ இப்ப இங்க வந்ததுனால நம்ம குடும்பம் இப்ப பெரிய குடும்பம் ஆயிடுச்சு. இப்ப இங்க காயத்ரி தனி ஆகிடுவா.
நீ வா. அங்கே நில்லு. இதை நான் முன்னாடியே எதிர்பார்த்ததான். ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்காக சண்டை போட்டு மறுபடியும் நீ இந்த வீட்டுக்கு வருவேன்னு. வீடு பக்கத்துல இருக்கிறதுனால ஈஸி தானே. ஆனா அன்னைக்கு நீயா இங்க இருந்து போகலனா உன்னை நாங்க அனுப்பி வச்சிருப்போம். அது தெரிஞ்சதுனால தானே நீ இங்க இருந்து போன. அப்போ கிடைச்ச வழக்கைய தொலைக்காம பாத்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இப்போ இந்த வீட்டுக்குள்ள உன்னை சேர்க்க முடியாது. ஹம், இது ஏன் வீடும் தான், உன்னோட வீடு மட்டும் கிடையாது. யாரு வீடா வேணா இருக்கட்டும், ஆனா ஒரு நியாயம் வேணா எல்லா விஷயத்திலயும். இப்ப எதுக்காக அங்க இருந்து வந்த? நீ அவங்க கிட்ட காட்டுறது திமிரு தானே. நமக்கு தான் அப்பா இல்லையேக்கா. அப்ப அப்பா மாதிரி ஒருத்தர் அங்க இருக்கிறத நீ செஞ்ச புண்ணியம் தானக்கா. அவர் அப்பா மாதிரி நினைச்சு நீ நல்லபடியா நடந்துக்க பாரு. அதை செய்யாம தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணி அந்த வீட்டை விட்டு நீங்க வந்திருக்க. யாராவது நல்ல வார்த்தை சொல்லிருக்காங்களா உன்னை பத்தி? நான் சொல்லிருக்கேன்ல. நான் உண்மையை தானே சொன்னேன். நீ எதுக்கு என்ன இப்படி மறைக்கிற? நான் உண்மையும் பேசக்கூடாதா? நான் உன்கிட்ட இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் உன்னை விட வயசுல ரொம்ப சின்னவக்கா. இங்க பாரு, நீ ஒண்ணும் பெரிய ஆளாக முயற்சி பண்ணாத. எங்க பாருங்க, எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அப்படி தலையிட்டீங்கன்னா அப்புறம் எங்க பிரச்சனை மாமாவை நான் மாமாவா இல்ல பெரியவரான்னு பார்க்கவே மாட்டேன். ஏண்டி என்னோட புருஷனையே நீ எதிர்த்து பேசிட்டு இருக்கியா? உங்க புருஷனா? நீங்க தானே அவருக்கு புருஷன். பிரசன்ன மாமா உங்க முன்னாடி பாம்பு மாதிரி அடங்கி போறத நான் எத்தனை தடவை பார்த்திருக்கேன். உனக்கு தெரியாது அங்க இருக்கிற நிலைமை. அவங்க 2 பேராலையுமே என்ன கேர் பண்ணிக்க முடியாது காயத்ரி. அதுவும் என்னோட இந்த பிரெக்னன்சி பீரியட்ல. இந்த பிரெக்னன்சிக்கு அவங்க யாரும் பொறுப்பு இல்லைல்ல. அப்புறம் அவங்க ஏன் கேர் பண்ணணும்னு நினைக்கிற? தப்பு நம்ம மேல, குறை இருக்கிறது நமக்கு தான். அதனால அடக்க ஒடுக்கமா வாழ்ற வழிய பாருக்கா. அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க தலையில ஏறி உக்காரணும்னு நினைச்சா அவங்க கண்ணா பின்ன அடிக்கதான் செய்வாங்க. அப்புறம் இங்க வரத்துக்கு ஒரு வீடு இருக்குன்னு உனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா உனக்கு திமிரு அதிகமாயிடும். அதனால நீ சீக்கிரமா அங்க போறதா உனக்கு நல்லது. அக்கா உள்ள போடி முதல்ல. அவங்க கதவை மூடுறதுக்கு முன்னாடி நீ திரும்ப போக்கா. இந்த வாசல் கதவை இப்ப நான் பூட்டி வைக்க தான் போறேன். மாமா, இப்ப நான் என்ன பண்றது? நான் ஒரு ஐடியா சொல்றேன். நீ இப்போதைக்கு காயத்ரி சொல்ற மாதிரியே கர்னல் வீட்டுக்கு போ. நீ திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நான் காயத்ரியை சரி பண்ணிடுறேன். உனக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்கு. நீ இப்ப போமா, அவங்க கதவை பூட்டிட போறாங்க. என்னடி நீ இப்படி சில மாதிரி நிக்கிற? எம்மா காயத்ரி, காயத்ரி கதவை தரமா. இங்க நானும் லேக்காவும் வெளியே நிக்கிறோம், கதவை தர. காயத்ரி, இதெல்லாம் உனக்கு தேவையா என்ன? அதை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? கஷ்ட காலம். சரி, ஒண்ணு பண்ணுவோம். சேர் இருக்குல்ல, நம்ம இதுலயே படுத்து தூங்கிடுவோம். வேற இப்ப என்ன பண்ண முடியும்? வீட்டுக்குள்ள வா. நில்லடி. இப்ப எதுக்காக இங்க வந்த? அப்பா வேணா பரிதாபப்பட்டு உன்னை மன்னிச்சிருக்கலாம். ஆனா நான் இப்ப பழைய மாதிரி இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை என்னால மன்னிக்க முடியாது. நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வர வேண்டிய அவசியம் இல்ல. டேய், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் நான் அவளை ஏத்துக்கிட்டேன். இவ என்ன புருஷனை ஏத்துக்க வேணாம். நான் அதை கேட்கவும் இல்ல. எனக்கு அது அவசியமும் இல்ல. எனக்கு எல்லாம் புரியுது. ஒருவேளை இவளுக்கு என்ன அப்படி பாக்குறது கஷ்டமா இருக்கலாம். அப்புறம் நம்ம நேசிக்கிற எல்லாரும் நம்மளை நேசிக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆனா இவ்வளவு நாள் இந்த வீட்டுல எந்த பொண்ணுங்களும் இல்லாம தான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இங்க எந்த பொண்ணும் இருந்ததில்ல.
அப்படி இருந்தும் நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளாவது பொண்ணு மாதிரி நடந்திருக்கியா? இன்னைக்கு வரைக்கும் உன் கையால எங்களுக்கு ஒரு கப் டீயாவது போட்டு கொடுத்திருக்கியா? ஒருவேளை சாப்பாடு செஞ்சு போட்டிருக்கியா? எதுவும் செஞ்சதில்ல. நீ என் மனைவிங்கிறத விடு, ஒரு பொண்ணுன்ற அடிப்படையில கூட இந்த வீட்ல ஏதாவது பண்ணிருக்கியா? இல்ல. நாங்க எல்லாரும் உனக்கு ஒரு வேலைக்காரங்க மாதிரி இல்ல. ஒரு வீடுங்கிறது அந்த மாதிரி இல்லையே. ஒரு வீட்ல வாழும்போது ஒரு பேயிங் கெஸ்ட் வீட்ல வாழ்ற மாதிரியாவது நீ இந்த வீட்ல வாழ்ந்திருக்கியா சொல்லு? அதுக்கு மேல என்னால தாங்க முடியாத இன்னொரு விஷயம் இருக்கு. என்னோட அப்பா, என் அப்பா கிட்ட நீ தப்பா நடந்துகிட்ட. நான் எதுக்காக என் அப்பா கிட்ட தப்பா நடந்துகிட்டவளை மன்னிக்கணும்? நீ என்கிட்ட தப்பா நடந்துகிட்டா அது என் அப்பா மன்னிச்சிடுவாரு. ஆனா என் அப்பா கிட்ட தப்பா நடந்துகிட்டா அதை நான் மன்னிக்க மாட்டேன். எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய மனசுலாம் இல்ல. நிறைய தடவை நீ அப்பா கூட சண்டை போட்டிருக்க. அவரை நீ எதிர்த்தும் பேசியிருக்க, அளவுக்கு அதிகமா பேசியிருக்க. நான் கூட இது வரைக்கும் என் அப்பாவை எதிர்த்து பேசினதே இல்ல. கடைசியில என் அப்பா கிட்ட உன் மேல அவர் எச்சில் ஏதோ விழுந்துருச்சுன்னு சொல்லி சண்டை போட்டு தான் இங்க இருந்து போன. அப்படி போன நீ திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரணும்னா மன்னிப்பு கேட்கணும். என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம், அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். டேய், மனுஷங்க தப்பு பண்றது சகஜம். அவ ஏதோ மனசு மாறி வந்திருக்கா, அவ மனசை நோக்கடிச்சுக்கிட்டே இருக்க. அப்பா இவ இப்ப திரும்ப வந்தது இவ பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கிட்டு பிராயச்சித்தம் பண்றதுக்காக இல்ல. வேற வழி இல்லாம திரும்ப வந்திருக்கா. அப்படி வேற வழி இல்லாம திரும்ப வரவங்களை ஏத்துக்கிறதுக்கு இது ஒண்ணு சத்திரம் இல்ல. அதனால நிச்சயமா நீ அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். சரி, நீங்க சொல்ற எதையும் நான் மறக்கல. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் தான். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். உங்களை நான் அப்படி பேசியிருக்க கூடாது அங்கிள். அங்கிள், என்னை மன்னிச்சிருங்க. உள்ள போ. நான் சில விஷயங்களை பத்தி உங்ககிட்ட பேசணும். நீ என்ன பேசணுமோ பேசு. நீ உன்னோட அப்பா முன்னாடி என்ன மன்னிப்பு கேட்க வச்சது தப்பில்ல. ஆனா இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டிய ஒரு நாள் வரும். என்னைக்கா இருந்தாலும் மனோ கண்டிப்பா வருவாரு. அன்னைக்கு நீங்க பண்ணது எல்லாத்தையும் நான் கண்டிப்பா மனோ கிட்ட சொல்லுவேன். உடனே அவர் என்ன தூக்கி அப்படியே முழுங்கிடுவார்ல. நீ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. அவன் திரும்ப வந்துடுவான் நீ நினைச்சிட்டு இருக்கல்ல, அது சும்மா. ஏன்னா மனம் யூஸ் பண்ணி தேவையில்லைன்னு தூக்கி போட்ட வெறும் கருவேப்பிலை நீ. அவனோட தேவையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா இதுக்கு முன்னாடியே உன்னை தேடி வந்திருப்பான்ல. நீ எங்க இருக்க எப்படி இருக்கன்னு தேடி இருப்பான்ல. அப்படி வெறும் காதல் மட்டும் இல்லல்ல உங்களுக்குள்ள. நீங்க ரெண்டு பேரும் உடம்பளவுல ஒன்னாயிட்டீங்க தானே. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு என்னாச்சு? அவ பிரெக்னன்ட் ஆயிட்டாளா? இப்ப அவளோட நிலைமை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஆம்பளையா இருந்தாலும் ஆசை இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அப்படி எந்த டென்ஷனுமே இல்லாதவன் என்ன மனுஷன்? அப்போ இது எல்லாமே வெறும் நாடகம். பார்க்க அழகா இருக்கிற பொண்ணு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். அவன் வேலை முடிஞ்சதும் கிளம்பிட்டான். நிறைய ஆம்பளைங்க அப்படிதான். கொஞ்சம் விட்டு கொடுத்தா போதும், எல்லா ஆம்பளைங்களுமே அப்படிதான். நீ விட்டு கொடுத்த. நிறுத்த. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்காது, பாத்துக்கோ. நான்
நான் சொல்லதானே செஞ்சேன். பண்ணது நான் இல்ல. உனக்கு புரியுற பாஷையில தான் நான் உன்கிட்ட பேசுறேன். நீ தான் தப்பா நடந்துகிட்ட. இப்போ உனக்கு அது அசிங்கமா தெரியுதா? அதெல்லாம் நடக்கும்போது தெரியாதவங்களுக்கு அதை பத்தி பேசும்போது அசிங்கமா இருக்கு. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இனிமே நீ நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காது. இந்த வீட்டுல நீ சாப்பிடுற ஒவ்வொரு வாயும் நான் உனக்கு போடுற பிச்சை. அதனால இனிமே உன்னோட வேலை எல்லாம் இங்க நடக்காது. எல்லாத்தையுமே நான் தான் முடிவு பண்ணுவேன். அதை ஏத்துக்கிட்டு இங்க இருக்கணும்னா இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு. தெரியும்ல, நீ போறதுக்கு எந்த இடமும் இல்ல. காயத்ரி இன்னைக்கு செஞ்ச மாதிரி கதவை பூட்டிப்பா. அப்புறம் கேட்கறதுக்கு உன் அம்மாவும் இங்க இல்லல்ல. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஓவரா திமிரு காட்டி பிரச்சனை பண்ணாம இருந்தா உனக்கு தான் நல்லது. அவங்க நல்லபடியா நடந்துக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. புரிஞ்சுதுல? சரி, படுத்து தூங்க. குட் நைட். நீ எதுக்காக இப்ப கத்திக்கிட்டு இருக்க? நீ உள்ள கத்தனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதெல்லாம் தேவையாடா? வேணான்னு நானும் நிறைய தடவை நினைச்சேன். ஆனா இதெல்லாம் அவ என்ன சொல்ல வச்சுட்டா. அப்பா, இதெல்லாம் நான் அவகிட்ட சொல்லணும்னு அவ உங்களை எதிர்த்து பேசின அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே அவளோட எந்த விளையாட்டும் இங்க நடக்காது. எதுக்காக திரும்ப வந்திருக்கீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை தயவு செஞ்சு கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. ஸ்வேதா என்னோட மனைவி. நான் இப்போ ஒரு கஷ்டத்துல இருக்கேன். நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸ்வேதாவை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். அவளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா என்னோட கல்யாண வாழ்க்கை சரியாக வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்கான ஒரு ஹெல்ப்பை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இதை ஒரு ரிக்வெஸ்டாக கேட்குறேன். எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்களும் ஸ்வேதாவும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கல்ல? நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும். அதனால நான் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. ஆனால் எனக்கு வேற வழி இல்லாம தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். கல்யாணம் ஆன அன்னையிலிருந்து ஸ்வேதா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சண்டை போட்டே இருக்கா. இது இப்பெல்லாம் டாலரேட் பண்ண முடியாத ஒரு வயலன்ஸா மாறிக்கிட்டே இருக்கு. என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு லைஃப் பார்ட்னர் மேல இவ்வளோ சந்தேகப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்பவும் எனக்கு அவ மேல அன்பு இருக்கு. ஆனா அவ அதை புரிஞ்சுக்க தயாராகவே இல்லை. ஒருவேளை என்னை விட அதிகமா ஸ்வேதாவை நீங்க தான் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க. உண்மையாவே ஸ்வேதாவோட குணம் தான் என்ன? உண்மைதான். நானும் ஸ்வேதாவும் காதலிச்சோம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தால எனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க வீட்டுல ஒத்துக்கவே இல்லை. அப்ப நான் சொன்னேன், நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ என் கூட வந்துருன்னு சொன்னேன். ஆனா அவ வீட்டுல உள்ளவங்களை எதிர்த்து அவ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் நமக்கு முன்னாடி 2 வழி தானே இருக்கும். ஒண்ணு அவ என் கூட வரணும், இல்லைன்னா என்னை விட்டு அவ பிரியணும். ஆனா அவ அந்த 2மே பண்ணல. எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்காததுனால வீட்டுல உள்ளவங்க கிட்ட கோவப்பட்டது மட்டும் இல்லாம என் மேலையும் கோவத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லாரும் முன்னாடியே என்னை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நான் அவளை விட்டு மொத்தமா விலகிட்டேன். ஆனா அவளை மறந்துட்டு நான்
வேற ஒரு கல்யாணம் பண்ணுவேன்னு தெரிஞ்சதும் அவ ரொம்ப வயலண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டா. ஆனா இப்ப எனக்கு அவ மேல லவ் இல்ல. அவ ஒரு மனநோயாளின்னு எனக்கு தோணுது. எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இதுக்கு மேல சொல்ல என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் நினைக்கவே வேணாங்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். இங்க பாருமா, ஏதாவது நியூஸ் சேனலா மாத்தேன். டாடி ப்ளீஸ் ஒரு 10 நிமிஷம். இந்த படம் இப்ப முடிஞ்சிரும். ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போறீங்க? நான் என்னோட வீட்டுக்கு போக போறேன். என்னாச்சு இப்ப திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்க? ரொம்ப நாளா அம்மா என் கூட தானே இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அங்க இருந்து வீட்டை பார்த்துக்கிட்டோம். அது சரி. நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் இங்க இருக்கிற வேலை எல்லாம் யார் பாப்பாங்க? இங்க யார் சமையல் எல்லாம் பண்றது? இங்க யார் துணியெல்லாம் வாஷ் பண்ணுவாங்க? அப்புறம் இந்த வீட்டை யார் சுத்தமா வச்சுக்கிறது? அது மட்டும் இல்ல, அடுத்த வாரம் இங்க கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வராங்க. அப்படி இருக்கும்போது நீங்க போயிட்டீங்கன்னா இங்க வரவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு வேற ஆளை வைக்கணும்ல. இதனாலதான் நான் என்னோட அம்மாவை என் வீட்டுக்கே அனுப்புறதா முடிவெடுத்திருக்கேன். இந்த வேலையெல்லாம் என் அம்மா பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கணும். தேவைப்பட்டா வேலைக்கு ஆளை வச்சுக்கோங்க. என் அம்மா ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது. நான் இந்த வீட்டுக்கு தங்க வரும்போது நான் இதெல்லாம் எதிர்பார்த்து வரவே இல்லை. என் சின்ன வயசுல எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன இந்த நிலைமை கொண்டு வந்து ஆளாக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட என் அம்மாவுக்கு வயசான காலத்துல இப்படி எல்லாம் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வருதுன்னா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால என் அம்மாவுக்கு நான் பண்ணக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னன்னா அவங்களை என் வீட்டுக்கே திரும்ப அனுப்புறது தான். அப்படியெல்லாம் உங்க அம்மாவால இங்க இருந்து போக முடியாது. என் அம்மா எங்க போகணும் எப்படி போகணும் முடிவு பண்ண வேண்டியது நீங்க கிடையாது, நான் தான். அம்மா போலாம் வாங்க. போக கூடாதுன்னு சொல்றேன்ல. ஏய் போடா. நானும் என் அம்மா வாழ்றது உன் காசுல கிடையாது. அம்மா நீங்க தைரியமா வெளியே வாங்கம்மா. இங்க இருக்க பிரச்சனை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நந்தா, நீ இங்க தனியா? அதெல்லாம் யோசிக்காதீங்கம்மா, நீங்க வாங்க போலாம். அப்பா, அவர் உங்ககிட்ட இவ்ளோ மோசமா பிஹேவ் பண்ணியும் நீங்க எதுக்காக ரியாக்ட் பண்ணவே இல்ல? அதெல்லாம் நேரம் வரும்போது நான் பாத்துக்கிறேம்மா. அதை பத்தியெல்லாம் நினைச்சு நீ டென்ஷன் ஆகாத. இங்க பாருமா, இப்போதைக்கு நீ இதெல்லாம் பேசி நந்தா கூட சண்டெல்லாம் போட வேணாம், சரியா? என்னங்க, நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும், எப்பவுமே என்கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தை பத்தி தான் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆமா, கொஞ்ச நாளாவே நீங்க அப்படிதானே இருக்கீங்க. ஆமா, வினோத் யாரு? ஆஹா, எனக்கு தெரியாது. அப்படியா? எனக்கு தெரியும் வினோத் யாருன்னு. ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கிரைஸ்ட் காலேஜில்
எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிட்டு இருந்தாரு இந்த வினோத். அந்த காலேஜ் பக்கத்திலே தான் அவரோட வீடும் இருந்துச்சு. என்ன சரிதானே? காலேஜ் படிக்கும்போது தன்னோட ஜூனியரா இருந்த ஒரு பொண்ணு கூட இந்த வினோத் ரிலேஷன்ஷிப்ல இருந்தார். அவங்களுக்குள்ள இருந்த லவ் எல்லாம் மீறினதா இருந்துச்சு. அவங்க ஒன்னா தங்கி இருந்திருக்காங்க. கடைசியில அவங்களுக்குள்ள என்னெல்லாமோ பிரச்சனை வந்து அந்த பொண்ணு அவரை விட்டுட்டு போயிட்டா. இப்ப அந்த வினோத் விரும்பின பொண்ணு யாருன்னு நான் சொல்லணுமா? இவ்வளவு அசிங்கமான ஒரு பிளாஷ்பேக் இருக்க நீயாடி எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லிட்டு இருந்திருக்க? இனிமேலுக்கு என்ன ஒரு வார்த்தை பேசணும்னா உன்னோட பழைய கதையெல்லாம் எல்லாருக்கும் சொல்லிடுவேன். ஒழுங்கா இருந்துக்கோ. என்னங்க, மன்னிச்சிருங்க. என்னோட வாழ்க்கையில அப்படி ஒரு பக்கம் இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியாததுனால தான் நான் இது வரைக்கும் சொல்லாம இருந்தேன். அது என்னோட தப்பு தான். இதுதான் நல்ல விதமா பேசுறதுங்கிறது. வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் நான் ஏத்துக்க தயாரா தான் இருக்கேன். நான் உங்ககிட்ட நிறைய தப்பா நடந்திருக்கேன். நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா எனக்கு இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் இல்ல. அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவும் உனக்கு இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. நீ என்னோட பழைய விஷயத்தெல்லாம் பேசினதால மட்டும்தான் நானும் பேச வேண்டியதாயிடுச்சு. என்கிட்ட இனிமே பழைய விஷயத்தை பத்திலாம் பேசக்கூடாது. உங்களோட பழைய கதையை பத்தியெல்லாம் நானும் பேச மாட்டேன். ஆனா ஒருவேளை நீ அதை பத்தியெல்லாம் பேசினா நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். நான் காயத்ரி கிட்ட போயிடுவேன். எனக்கு தெரியும் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு. நான் கட்டாயப்படுத்தி அவகிட்ட சொன்னா அவ என்னை எதிர்த்தெல்லாம் பேச மாட்டா. நான் திரும்பவும் சொல்றேன், நீ இந்த வார்த்தையை மீறினா நான் காயத்ரி கிட்ட போயிடுவேன். ஞாபகத்துல வச்சுக்கோ.
ஐயோ சொல்றத புரிஞ்சுங்க சார், இது கொலை கேஸ்லாம் கிடையாது, சாதா ஒரு சண்டை தானே. அதனால என்ன இதெல்லாம் இன்வால்வ் பண்ணாம நீங்களே பேசி முடிச்சு விட்டீங்கன்னா போதுமே. நீங்க அங்க போய் விஷயம் நடக்கலனா மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணா போதும். ஓகே, வேற வேலை இல்லை பாரு. டாடி, என்னம்மா? உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லுமா. விஷயம்லாம் இப்போ நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலன்னு எனக்கு தோணுது. எதை வச்சுமா நீ இப்படிலாம் சொல்ற? நந்தாவோட அம்மா நம்மளை எதிர்த்து இங்கிருந்து போனப்போ நம்மளால எதுவுமே பண்ண முடியல. இதோ இப்போ அவர் என்னோட பழைய ரிலேஷன்ஷிப் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி எடுத்து என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? அப்போதைக்கு எதுவும் பேசாம அமைதியா இருந்தேன். உன்னுடைய பழைய விஷயத்தெல்லாம் சொல்லி உன்னை அவன் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறான்னா அதை நான் டீல் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு தெரியும் இது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு. நம்ம 2 ஸ்டெப் பேக்ல போய் கொஞ்சம் முன்னாடி குதிச்சோன்னா அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ல. அவரை திருத்திக்கணும்னு முயற்சி பண்ணல, என்ன பயமுறுத்துறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் எப்பவும் மன்னிக்க மாட்டேன். ஆனா நீ கவனமா இருக்கணுமா. நந்தாவை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அதே சமயத்துல அவரை நாம இழந்துடவும் கூடாது. அவரை நம்ம இழந்துட்டோம்னா சொசைட்டில நமக்கு இருக்கிற வேல்யூ போயிடும். அதனால நாம பின்வாங்கவும் கூடாது, அதே சமயத்துல அவரை விட்டுடவும் கூடாது. அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் நான் உங்க பொண்ணு இல்லப்பா. எப்படியோ அது சூப்பர் மச்சான். நாங்க போனதே அதுக்காக தான். சூப்பர். என்னோட மருமக. மாமா, நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம். என்ன பண்றோன்னு உனக்கு பார்த்தா தெரியலையா? இங்க 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீடு தானே இது. நீங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா? இங்க 2 பேர் மட்டும் தானே இருக்கீங்க. அதனால தானே நானும் என் மனைவியும் உங்க கூட வந்து தங்கி இருக்கோம். ஏதாவது பிரச்சனையா என்ன? நாங்க இங்க வந்து பார்த்தப்போ ரொம்ப கவலைக்கிடமா இருந்துச்சு. இதுல ரொம்ப கஷ்டம் என்னன்னா இங்க என் அக்கா இல்ல. அது எனக்கு கஷ்டமா இருக்காதா? அப்போ அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக நான் ஒரு 2 பக்கு கூட போடக்கூடாதானே? இன்னொரு கஷ்டம் என்னன்னா 15 வயசு ஆகுற என்னுடைய மருமக தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. உண்மையை சொல்லணும்னா என்னுடைய 15வது வயசுல தற்கொலைனா அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த சின்ன பொண்ணு சாக போறான்னு தெரிஞ்சா என்னால சும்மா இருக்க முடியுமா? அந்த கவலையில தான் 3 பெக்கு போட்டேன். மொத்தமா 5 பெக்கு தான் போட்டேன். 5 பெக்கு போடும்போது கம்பெனிக்கு ஒரு 2-3 பேர் வேணாமா? அதுக்காக 2 பேரை கூப்பிட்டேன். அதுக்காக எதுக்கு நீ இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? வாயை திறந்து பேசி கேட்கறல. நீ யார பார்த்துட்டு இருக்க? அது என்னோட மனைவி தானே. இங்க பாருங்க மாமா, இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு அப்படி என்ன பண்ணிட்டோம்? இது நல்ல கேள்வி. நாங்க என்ன தப்பு பண்ணோன்னு பாரு. உனக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்தப்போ நீ அதை வேணான்னு சொன்னல. அந்த கல்யாணம் நடக்காம போனதுனால என்னுடைய மனசு உடஞ்சு போயிடுச்சு. அப்புறம் உன்னோட மூத்தவளும் இளையவளும் நம்ம குடும்பத்துக்காக என்ன பண்ணான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? போதும் மாமா. பிரசன்னா, நாங்க இந்த பிரச்சனையில தலையிடல. நீங்க மாமாவும் மருமவளும் பாத்துக்குங்க. நாங்க கிளம்புறோம். போலாம் வாடா. வரேன். தாசு, நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு போறியாடா? ஆமா, மிச்சம் இருக்கிறத நாங்களே குடிச்சுக்கிறோம். வாடா. பாத்தியா, அவங்க போயிட்டாங்க. எப்படி இருந்தாலும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வச்சு அவரை நீ அசிங்கப்படுத்துறது ரொம்ப தப்பு. அப்படி சொல்லுடி என் தங்கம். ஐயோ அத்தை, நீங்களும் இப்படி பேசினா எப்படி? அப்புறம் நீ பண்ணது தப்பு கிடையாதா? ஏன் அக்கா வீட்டுல இருந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வெளியே போக சொன்னது தப்பு தானே? உங்க ஃப்ரெண்ட்ஸை மட்டும் கிடையாது, உங்களையும் நான் இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறேன். நாளைக்கு விடிஞ்ச உடனே நீங்க இந்த வீட்ல இருந்து கிளம்பிடணும்.
எதுக்கு நாளைக்கு வர காத்திருக்கணும்? நான் இப்பவே கிளம்பிடுறேன். ரொம்ப சந்தோஷம். வந்துட்டா இவ என்ன விரட்ட. ஏண்டி லேக்கா, நீ சீக்கிரமா நம்ம பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வா. நம்ம இங்க இருந்து உடனே கிளம்பணும். இனிமே இவங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போது உதவிக்கு யாரும் இல்லாம இவங்க 2 பேரும் இங்க இருந்து கஷ்டப்படணும்டி. போய் எடுத்துட்டு வாடி. இவளும் இவன் வீடும். வரட்டுமா மருமகளே? என்ன ஸ்வேதா, நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? இதுக்கு அர்த்தம் என்ன? இது யாரோட காரு? என் ஃப்ரெண்டோட காரு. எந்த ஃப்ரெண்டோட காரு? என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உனக்கு தெரியுமா? இல்ல இதை கேட்க தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கியா? இல்ல, நீங்க கார் எடுத்துட்டு போறத பார்த்தேன். அதான் நீங்க எங்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு பின்னாடியே வந்தேன், அவ்வளவுதான். அது சரி, நான் எங்க போறேன்னு உனக்கு இப்பவும் சந்தேகம் இருக்கு, அப்படித்தானே? ஆமா ஸ்வேதா, நம்ம 2 பேரும் ஒருத்தர் சந்தேகப்படக்கூடாதுன்னு, நம்ம பழைய ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒருத்தர் ஞாபகப்படுத்தக்கூடாதுன்னு நேத்து நைட்டு தானே பேசி முடிவு பண்ணோம். அதுக்கப்புறமும் ஏன் அப்படி பண்ற? அது அந்த முடிவை நீங்க ஃபாலோ பண்ணாததுனால. நான் அந்த முடிவை ஃபாலோ பண்ணலையா? நீ இப்ப என்னதான் சொல்ல வர? இந்த கார் எடுத்துக்கிட்டு நீங்க எங்க போறீங்க? இந்த கார் ஒரு எமர்ஜென்சிக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். இப்போ அதை திருப்பி கொடுக்க போறேன். நீங்க சொன்னது நிஜமா இருக்கலாம். நீங்க இந்த காரை திரும்ப கொண்டு போய் கொடுக்க தான் போறீங்க. அப்புறம் இந்த காரை திருப்பி கொடுக்க சாயந்தரமோ இல்ல நைட்டோ கூட ஆகலாம். அது வரைக்கும் உங்க கூட அந்த கார்ல சுத்துறதுக்கு உங்க பழைய காதலி காயத்ரி கூட வரலாம். ஸ்வேதா, இவ்ளோ நாள் ஆயிடுச்சு. அந்த காருக்குள்ள வச்சு நீங்களும் காயத்ரியும் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு யாருக்கு தெரியும்? ஸ்வேதா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீங்க தேவையில்லாத விஷயத்த பண்ணலாம், ஆனா நான் அதை சொல்றதுதான் தப்பு. இங்க பாரு, எல்லாத்தையும் பொறுத்து போறேன்னு உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. இது ஒரு பொது இடங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியா? அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காயத்ரியோட சேர்ந்துக்கிட்டு திரும்பவும் என்ன தனியாக்குறது தான் உங்க பிளானா இருந்தா அதுக்கான பதிலடி பெருசா இருக்கும். நான் கிளம்புறேன்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.